ஹாய், இன்னைக்கு ஹேவ் ஹேட், ஹேஸ் ஹேட், ஹேட் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஹேவுங்கிற வேர்டை நம்ம ஆக்சிலரி வேர்பாகவும் யூஸ் பண்ணுவோம், மெயின் வேர்பாகவும் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கு ஹேவை வச்சு மெயின் வேர்பாக எந்த இடங்கள்லனா யூஸ் பண்ணுவோங்கிறத ஒரு ஷார்ட்டாக நான் எழுதியிருக்கேன். அது பொசிஷன், கண்டிஷன், ஈட், எக்ஸ்பீரியன்ஸ், ரிலேஷன், ஆக்ஷன், பார்ட்ஸ் ஆஃப் டேஸ், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஹேவை மெயின் வேர்பாக யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஐ ஹாவ் 30 books, என்கிட்ட 30 புக் இருக்கு. இந்த மாதிரி பொசிஷன் பற்றி. ஐ ஹாவ் எ ஃபீவர் டுடே, இந்த கண்டிஷன்ஸ் பற்றி பேசுகிறோம். ஐ ஹாவ் டின்னர் அட் 8 PM, இதில் ஈட்டுங்கிறதுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஐ ஹாவ் டின்னர், அப்போ ஈட்டுக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஹேவை மெயின் வேர்பாக இந்த இடங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. சரியா? இப்போ மெயினா எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஹேவ் ஹேட் எங்க யூஸ் பண்ணணும், ஹேஸ் ஹேட் எங்க யூஸ் பண்ணணும், ஹேட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹேவ்ங்கிற வேர்டை மெயின் வேர்பா யூஸ் பண்ணலாம். ஐ ஈட், ஓகேவா? இப்போ ஈட்டுங்கிறதுக்கு பதிலாக நம்ம ஹேவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போனதுல பார்த்தோமா. இப்போ ஐ ஈட் அதுக்கு பதிலாக ஐ ஹேவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஐ ஈட் அப்படின்னா ஐ ஹேவ். ஐ ஈட் மை லஞ்ச் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஈட்டுக்கு பதிலா ஐ ஹேவ் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஈட்டுக்கு பதிலா ஹேவ்ங்கிற மெயின் வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஹேவ்ங்கிற மெயின் வேர்பு எதுல எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் போட்டன்ல அதுதான். ஓகேவா? ஐ ஈட் மை லஞ்ச் அப்படின்னா ஐ ஹாவ் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஐ எம் ஈட்டிங் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஈட்டிங் அதுக்கு பதிலா இங்க என்ன போட போறோம்? ஐ எம் ஹேவிங். ஈட்டிங், ஹேவிங். இப்போ ஐ ஹாவ் லஞ்ச், சாரி ஐ ஹாவ் ஈட்டன். இது present perfect tense. ஓகேவா? இது continuous. ஓகேவா? இது present perfect tense. eaten V3 ஃபார்ம் வந்திருக்கா? haveக்கு பின்னாடி V3 ஃபார்ம் வந்தாலே அது present perfect tense. perfect tenseல தான் நம்ம have யூஸ் பண்ணுவோம், V3 ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். I have eaten. அப்போ இங்க இந்த eatenக்கு பதிலாக தான் நம்ம இப்போ தேர்ட் ஃபார்ம் அங்கேயும் யூஸ் பண்ண போறோம். அதாவது have, ஈட்டுக்கு பதிலாக தான் நம்ம have யூஸ் பண்ண போறோம். இப்போ I have அப்படியே எழுதிடலாம். ஐ ஹேவ். இந்த ஈட்டுக்கு பதிலாக நம்ம ஹேவ் யூஸ் பண்ணணுமா? அப்ப ஹேவோட V3 ஃபார்ம் என்ன அப்படின்னு யோசிக்கணும். இங்க ஈட்டோட V3 ஃபார்ம் தான் ஈட்டன். ஸோ ஈட்டுக்கு பதிலாக நம்ம ஹேவ் யூஸ் பண்றதுனால ஹேவோட V3 ஃபார்ம் என்ன? ஹேட். ஐ ஹேவ் ஹேட். புரிஞ்சதா? இப்போ ஐ ஈட் மை லஞ்ச் அப்படின்னு இருக்கு. ஐ have my lunch அப்படின்னு போட்டோமா? இப்போ I have eaten அப்படின்னா I have அப்படியே வந்துடும். இந்த eaten அதுக்கு பதிலாக தான் had யூஸ் பண்றோம். ஓகேவா? eatenங்கிறது V3 ஃபார்ம், அதாவது ஈட்டோட V3 ஃபார்ம் eaten, அங்கே have ஓட V3 ஃபார்ம் had. ஓகேவா? இப்போ I have had வந்துருச்சா? இந்த சென்டென்ஸ் பாருங்க. I have eaten my lunch. I have eaten my lunch. இது present perfect. ஓகேவா? I have eaten. haveங்கிறது வந்திருக்கு, eaten V3 ஃபார்ம் வந்திருக்கு. present perfect tense. present perfect tense எப்போ யூஸ் பண்ணுவோம்? பாஸ்ட்ல நடந்த ஒரு ஆக்ஷன் ஜஸ்ட் நவ் முடிஞ்சாலோ இல்லைன்னா கண்டினியூ ஆனாலோ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல பேசுவோம். அப்படியா? இப்போ நீங்க சாப்பிட்டுட்டீங்க, யாராவது உங்களுக்கு சாப்பாடு வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச், நான் என் லஞ்ச் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிங்க. ஆனா சாப்பிட்டுருப்பீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டுருப்பீங்க. ஸோ இது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல சொல்ல போறீங்க. இப்போ இந்த ஈட்டனுக்கு பதிலாக தான் நம்ம have யூஸ் பண்ண போறோம். அதாவது have ஓட V3 ஃபார்ம் I have, ஈட்டுக்கு பதிலாக have யூஸ் பண்ண போறோம். அப்ப eaten அப்படின்னா had, have ஓட V3 ஃபார்ம் my lunch.
ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச்னாலும் ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச்னாலும் சேம் ஈக்குவல் மீனிங் தான். ஐ ஹாவ் ஈட்டன் மை லஞ்ச்னு சொல்லலாம், ஐ ஹாவ் ஹேட் மை லஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஹாவ்ங்கிறது ஆக்சிலரி வெர்ப், இந்த இடத்துல ஈட்டன்ங்கிறது மெயின் வெர்ப். ஸோ ஹாவ் ஆக்சிலரி வெர்ப், இந்த மெயின் வெர்ப் ஈட்டன் பதிலா இன்னொரு மெயின் வெர்ப் ஹேட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ யாராவது அவ சாப்பிட்டாளா அப்படின்னு கேட்கும்போது நீங்க she has eaten her lunch, அதாவது இப்போதான் அவ சாப்பிட்டு முடிச்சிட்டா. அப்போ யாராவது ஃபோன் பண்ணி அவங்க சாப்பிட்டாளான்னு கேட்கும்போது சாப்பிட்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, she has eaten her lunch அப்படின்னு. அப்போ இது ஜஸ்ட் நவ் நடந்து முடிஞ்ச விஷயம் தானே. அப்போ இந்த ஈட்டன் பதிலாக நம்ம had யூஸ் பண்ணலாம். she has had her lunch. சரியா? ஈட்டனுக்கு பதிலா have ஓட V3 ஃபார்ம் had யூஸ் பண்ணலாம். She has had 2 jobs in 1 year. has hadக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த இடத்துல hadங்கிறது என்ன மீனிங்? worked, அதாவது V3 ஃபார்ம் worked. She has worked 2 jobs in 1 year. 1 இயர்ல அவ 2 jobs வந்து ஒர்க் பண்ணா அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த ஒர்க்டுக்கு பதிலாக தான் நம்ம had யூஸ் பண்றோம். She has had 2 jobs in 1 yearன்னு சொன்னாலும் ஓகே தான். She has worked 2 jobs in 1 year சொன்னாலும் சேம் மீனிங் தான். ஓகேவா? இந்த ஒர்க்டு, ஏன் இந்த ஒர்க்டுக்கு பதிலாக had யூஸ் பண்றோம் அப்படின்னா, haveக்கு நம்ம இப்போ முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, எந்தெந்த இடங்கள்லாம் have யூஸ் பண்ணலாம் மெயின் வேர்பா அப்படின்னு. ஆக்டிவிட்டீஸ், இந்த செயல், ஆக்ஷன். அப்போ ஆக்டிவிட்டீஸ் தானே இது, ஒரு செயல் செய்யறாங்க, ஒர்க் பண்றது. ஸோ அந்த ஒர்க்குக்கு பதிலாக நம்ம have யூஸ் பண்ண போறோம். ஒர்க்குக்கு பதிலாக have யூஸ் பண்ண போறோம் மெயின் வேர்பா. அப்போ ஒர்க்கோட V3 ஃபார்ம் வந்து ஒர்க்டு, have ஓட V3 ஃபார்ம் had. ஸோ இங்க ஒர்க்குக்கு பதிலாக had வந்திருக்கு, அவ்வளோதான். She has had 2 jobs in 1 year. லாஸ்டா hadக்கு ஒரு எக்ஸாம்பிள். I did not want lunch because I had had a large breakfast. எனக்கு லஞ்ச் வந்து வேண்டாம், எனக்கு தேவையில்லை. பிகாஸ் ஏன்னா I had had a large breakfast, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து லார்ஜா எடுத்துக்கிட்டேன். ஸோ எடுத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலாக தான் நம்ம ஹேடை வந்து have. I have large breakfastன்னு சொல்றோம்ல, அந்த haveக்கு பதிலாக தான் நம்ம had யூஸ் பண்ண போறோம். ஸோ ஐ had, இந்த இடத்துல hadங்கிறது ஆக்சிலரி வெர்ப், அந்த hadங்கிறது மெயின் வெர்ப். சரியா? அந்த ஈட்டன், ஸோ நான் ஏட் பண்ணிட்டேன், சாப்பிட்டுட்டேன், பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சாப்பிட்டுட்டேன். அப்போ ஈட்டனுக்கு பதிலாக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்? had. ஓகேவா? ஈட்டனுக்கு பதிலாக had யூஸ் பண்ண போறோம். haveஓட V3 ஃபார்ம் had. ஓகேவா? இந்த இடத்துல எங்க had யூஸ் பண்ணணும்? ஏன்னா 2 ஆக்ஷன் இருக்கு. சரியா? had, இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம had யூஸ் பண்ணணும். அதாவது பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன் பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. ஸோ 2 ஆக்ஷன் இருக்கு. ஐ டிட் நாட் வாண்ட் லஞ்ச், எனக்கு லஞ்சு தேவையில்லைங்கிறது ஒன்று. ஐ ஹேட் ஹேட் லார்ஜ் பிரேக்ஃபாஸ்ட், நான் வந்து நிறைய பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டேன் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் ஒன்று. இதுல எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதுக்கு பக்கத்துல தான் நம்ம had யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது பாஸ்ட், இங்க ஒரு ஆக்ஷன் இருக்கு, இங்க ஒரு ஆக்ஷன் இருக்கு. இது இப்போ அப்படின்னு வச்சுக்கலாமா? இப்போ எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதுதான் இது. செகண்ட் ஆக்ஷன் வந்து இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், செகண்ட் ஆக்ஷன், இந்த 2 ஆக்ஷன்லயோ இந்த ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு மட்டும்தான் had யூஸ் பண்ணணும். செகண்ட் ஆக்ஷனுக்கு had யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? இதை நான் தெளிவா சொல்லணும்னா இன்னொரு எக்ஸாம்பிள்ல சொல்றேன்.
இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, when Suji arrived everyone had dinner. இதுல ரெண்டு ஆக்ஷன் இருக்கு சரியா, ஒன்னு arrived, ஒன்னு had. அதாவது இந்த hadக்கு என்ன, eaten. டின்னர் வந்திருக்கனால eaten அப்படின்னு சொல்றேன் ஓகேவா. அப்போ ரெண்டு ஆக்ஷன் இருக்கு, arrived ஒன்னு, eaten ஒன்னு. இந்த ரெண்டு ஆக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அந்த ஆக்ஷனுக்கு பக்கத்துல தான் நம்ம had யூஸ் பண்ணணும். இந்த had ஏன் நம்ம இங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா, இது பாஸ்ட்ல நடந்த ஆக்ஷன், அதாவது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ had யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம ரெண்டு ஆக்ஷன் நடக்குது, அந்த ரெண்டு ஆக்ஷன்ல எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதுக்கு பக்கத்துல தான் had போடணும் ஓகேவா. இந்த சுஜி இந்த பக்கத்துல had arrived அப்படின்னு போடக்கூடாது ஓகேவா. had eaten, அதாவது had எது நடந்துச்சோ ஃபர்ஸ்ட் நடந்துச்சோ அதுக்கு தான் நம்ம had யூஸ் பண்ண போறோம். அப்போ had தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். இது பாஸ்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் தானே. அப்போ had eaten தான் ஃபர்ஸ்ட் நடந்த ஆக்ஷன். everyone had dinner, எல்லாரும் டின்னர் சாப்பிட்டுட்டாங்க. இது பாஸ்ட்ல நடந்துருச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. அப்புறமா தான் யார் வரா, சுஜி arrived. ஸோ இதுதான் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச பிறகுதான் சுஜி வராங்க. ஸோ சுஜிக்கு சாப்பாடு இருக்காது. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், இது செகண்ட் ஆக்ஷன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆக்ஷனுக்கு பக்கத்துல மட்டும்தான் had யூஸ் பண்ணணும். இந்த hadங்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல மட்டும்தான் வரும். have hadம் has hadம் present perfect, had வந்து past perfect. இப்போ உங்களுக்கான homework, he felt great after he blanked a good night's sleep. I blanked that car. இதற்கான விடையை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. Thank you.